வணக்கம், இது ஸ்டோரி கார்டன். நான் உங்கள் மகி. இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம வீட்லேயோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ நம்ம கூட இருக்கிற நபர் நாம் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் கேட்கணும், அவங்களா யோசித்து எதையும் அவங்க விருப்பத்துக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கதை ஒரு விஷயத்த தெளிவாக புரிய வைக்கும். இந்த கதையில் 5ஆம் சார்லஸ் மன்னர் அரச பதவியை துறந்து மடாலயத்தில் அமைதியாக காலத்தை ஓட்டிக்கிட்டு வந்தார். ஆனாலும் தன்னோட பொழுதுபோக்கிற்காக கடிகாரங்களை சேகரிப்பது, அதை ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, 2 சரியாக ஓடாத கடிகாரங்களை எடுத்து ரிப்பேர் பண்ணி 2 கடிகாரத்துலேயும் ஒரே நேரம் காட்ட முயற்சி செய்கிறாரு. ஆனால் அந்த கடிகாரங்கள் ஒரே நேரத்தை காட்டலை. 2 கடிகாரங்கள் ஒரே நேரத்தை காட்டாதுங்கிற ஆங்கில பொன்மொழிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கடிகாரமும் ஒவ்வொரு நேரத்தை காட்டுச்சு. உடனே சார்லஸ் தன்னோட உதவியாளர்கிட்ட, என்ன முட்டாள்தனமான விஷயம் இது, 2 கடிகாரங்களை ஒரே மாதிரி ஓட வைக்க முடியாதன்னா என்னோட ஆட்சி காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே மாதிரி சிந்திக்கணும்னு ஒரே மாதிரி செயல்படணும்னு எதிர்பார்த்தேன்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்வு நமக்கு சொல்ல வர்றது, அவங்கவங்க வழியில் அவங்கவங்க சிறப்பானவங்க தான். நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சா நாம தான் முட்டாளாவோம். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள காத்திருங்கள்.